சுராஜ் இன்னைக்கு ஃபைட்டர்ஸ் மென் மட்டும் இல்ல ஃபைட்டர் உமனுக்கும் சேர்த்து ஒரு சின்ன செல்ஃப் டிஃபென்ஸ் டிப்ஸ் கொடுக்க போறோம். யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க வயசான தாத்தா கூட இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியும். சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்க்கலாம். இப்ப யாராவது நம்ம கழுத்தை நெரிச்சாங்கன்னா அவங்க நம்ம கழுத்தை நெரிச்சு கொள்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம அவங்க வச்ச அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பதான் இதுல தப்பிக்க முடியும். சோ அவங்க வச்சோடனே உங்க ஹேண்ட் ரெக்கே ரைஸ் பண்ணிடுங்க. ரைஸ் பண்ணி அப்படியே டோட்டலா ஒரு டர்ன் டைட்டா பிடி. எவ்வளவு ஹார்டா பிடிச்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க ஃபோர்ஸ் இமிடியேட்டா பண்ணி ஆகணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட் ஆச்சானாலும் வேற டெக்னிக் தான் இருக்கு யூஸ் பண்ண முடியும். சோ அவங்க பிடிச்சோடனே ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அடுத்த ஸ்கிப் ஆகி ஓடிடும். என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க உங்க ஃபுல் புஷ் கொடுங்க உங்க பாடியில. சப்போஸ் நீங்க கையோஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கையில நல்லா ஸ்ட்ரென்த் வேணும். இது ஒரு பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படி வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லா பவரா பிடிச்சிருக்கும் போது உங்க ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஷோல்டர் புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு கிரிப் லூஸ் ஆகும். சோ அந்த டைப்ல நீங்க எஸ்கேப் ஆகி டக்குன்னு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதுதான். இந்த டிஃபென்ஸை அவங்க சோக் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பண்ணிடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்க அடுத்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். மேபி கிக் பண்ணலாம், கிராயின் கிக், அவங்க ஐஸ் பிடிக்கிறது, எது வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் அடுத்த டெக்னிக். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிள் டெக்னிக்கை பாருங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.